அந்த அடியாழி முழுமைக்கும் பரிசாக ஒரு கனவுகளும் திகைப்பும் கலந்து உருவான கலைப்படைப்பு பீடத்திலிருந்து மீண்டும் எழுகிறது செனுவாஸ் சாகா ஹெல்பிளேட் 2 என்ஹான்ஸ்ட் எடிஷன். இது ஒரு வெறும் புதுப்பிப்பு அல்ல, இது ஒரு புதிய யாத்திரையின் தொடக்கம், ஒரு மனதையும் உடலையும் சோதிக்கும் பயணம். 2025 ஆகஸ்ட் 12ஆம் தேதி PS5இல் முதன்முறையாக வெளிவருகிற இந்த பதிப்பு Xbox Series X/S PC வழியாகவும் வருகிறது. ஆனால் இது ஒரு என்ஹான்ஸ்ட் எடிஷன் என்ற பெயரில் மட்டுமல்ல, இது ஒரு அழியாத அனுபவத்தின் மீளுருவாக்கம். மிகத்திற்கும் மேல் புகழ்பெற்ற நிஞ்சா தியரி மீண்டும் திரும்பி செனுவா எனும் அதிசயமான போராளியின் கதையை நாம் மறக்க முடியாத ஒரு பயணமாக மாற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் பார்வையாளனின் நெஞ்சில் பதிய, ஒவ்வொரு ஒலி செனுவாவின் மனத்துக்குள் நுழைந்து நம்மையும் அதில் இழுத்துக்கொள்கிறது. போட்டோ மோடில் புதிய மோஷன் மேம்பாடுகள் அதை ஒரு சினிமா எடுப்பது போல உணர்த்துகிறது. ஸ்கிரீன்ஷாட்கள் இல்லை, இவை உணர்வு படம். புதிய பெர்ஃபார்மன்ஸ் மோட் மூலம் 60 FPSஇல் ஒரு தடுமாற்றமற்ற அனுபவம். அதே சமயம் செனுவாவின் மனதுக்குள் நிகழும் உள்மன அழுத்தங்கள் நம்மையும் உள்ளிழுக்கிறது. PCயில் வெரி ஹை கிராஃபிக்கல் ப்ரீசெட் ஸ்டீம் டெக்கில் முழுமையாக வெரிஃபை செய்யப்பட்டதும் இந்த விளையாட்டின் எல்லைகளை தாண்ட செய்கிறது. மீண்டும் வருகிறது அந்த பாழான இருள், டார்க் ராட். இது ஒரு புதிய கேம் மோடில் சேர்க்கப்பட்டு உங்கள் தோல்விகள் ஒவ்வொன்றும் ஒரு துளி இருளாக வளர்ந்து செனுவாவின் தலைவெறுக்கையை அடைந்தவுடனே கேம் ஓவர், உங்கள் முழு பயணமும் அழிக்கப்படும். இது வெறும் விளையாட்டல்ல, இது உயிரோடு கதை சொல்லும் பயணம். முக்கியமான செய்தி என்னவென்றால், PS4இல் ஏற்கனவே ஹெல்பிளேட் செனுவா சாக்ரிஃபைஸை வாங்கியவர்கள் PS5 பதிப்பை இலவசமாக பெறலாம். அதோடு டிலக்ஸ் எடிஷன் $69.92 வாங்குபவர்கள் PS5விற்கே ஒத்திசைவை கொண்ட முதல் விளையாட்டையும் அதன் சவுண்ட் ட்ராக்கையும் பெற்று முழுமையான ஹெல்பிளேட் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கலாம். இது நொஸ்டால்ஜியாவுக்கான ஒரு அழைப்பு. அந்த 2017இல் நாம் முதன்முறையாக சந்தித்த செனுவாவின் கண்களிலிருந்த திகைப்பும் துயரமும் மீண்டும் உயிர் பெறும் தருணம். மெலினா ஜியோகன்ஸ் தனது வேடத்தில் மீண்டும் ரம்மி போட்டுகிறாள். டெவலப்பர் காமெண்ட்ரியில் 4 மணி நேரம் அவரது மன உணர்வுகளை கேட்கும்போது அந்த கதையின் பின்னணி இருள் நம்மை கடந்து செல்லும். டெவலப்பர் கமெண்ட்ரி இது உண்மையான அனுபவம். இது ஒரு விளையாட்டல்ல, இது பதட்டம், மர்மம், வரலாறு, மன அழுத்தம், ஆத்மார்த்தமான காதல் மற்றும் துயரமான நாஸ்டால்ஜியா ஆகிய அனைத்தும் கலந்து உருவான ஒரு கலைநய பயணம். VGC விமர்சனம் அதை மெக்கானிக்கலி டேட்டட் என்று விமர்சித்தாலும் அது ஒரு முக்கியமான உண்மையை ஒளித்து வைக்க முடியாது. இது உணர்வுகளை உருக்கும் கதை, அதன் நிகழ்தருணங்களால் உருக்கும் அனுபவம். நாம் 2025இல் இருப்பதால் இது வெறும் ஒரு போதையல்ல, இது மனதின் இருண்ட பக்கம், PTSDயின் துயரமிக்க கணங்கள், ஒரு வீராங்கனையின் பயணமும் அவரது மனத்தின் பிளவுகளும் இணைந்து உருவாக்கும் ஓர் உணர்வு புனைக்கதை. செனுவாவின் அந்த நீண்ட யாத்திரை, உயிரும் உளமும் கடந்து பயணிக்கும் அந்த அடியாழி மீண்டும் நம்மை அழைக்கிறது. இது ஒரு செகண்ட் கமிங் அல்ல, இது ஒரு செகண்ட் அவேக்கனிங். Darkness is not over, it's evolving, and so is she. ஒரு காலத்தில் FIFA என அழைக்கப்பட்ட அந்த நம் பழைய ஞாபகங்களை மீட்டெடுக்கும் நேரம் இது. புதியதாய் பிறக்க இருக்கிறது EA Sports FC 26. ஒவ்வொரு வருடமும் வரும் இந்த விளையாட்டு, பந்தை தட்டி போட்டியில் இறங்கும் அந்த முதற்கட்டு கிளியோ போற்று சப்தம், பின்னணி இசை மற்றும் அந்த அல்டிமேட் டீமில் பேக் ஓபனிங் சிஸ்டத்திலிருந்து வரும் அதிரடி ஓவியங்கள் எல்லாமே ஒரு நாஸ்டால்ஜியா, ஒரு கட்டிக்கொள்ளும் பாசம். FC 25 வெளியானது 2024இல் மிகுந்த வரவேற்புடன் EAக்கு $7 பில்லியன் வருமானம் தந்தது. அந்த வெற்றியின் பின்னணியில் நிச்சயமாக எதிர்பார்ப்பு அதிகம். அதனால்தான் FC 26 பற்றிய ஒவ்வொரு லீக்கானாலும் சமூக வலைதளங்கள் தீவிரமாக பதிலளிக்கின்றன. இது ஒரு விளையாட்டை விட அதிகம், இது ஒரு வருடாந்த காலச்சுழற்சி போல ஆனதுதான். இந்த முறை EA பெரும்பாலும் மௌனமாக இருந்தாலும் சில உண்மைகள் வெளியேறிவிட்டன. அல்டிமேட் எடிஷன் ஆகஸ்ட் 23, 2025இல் வெளியாகும் என்றும், ஸ்டாண்டர்ட் எடிஷன் வழக்கம் போல செப்டம்பர் 26ஆம் தேதி வெளியாகும் என்று ஆக்கன் ஃபுட் என்ற அறிந்த ஆதாரம் சொல்கிறது. ஏற்கனவே எத்தனை முறை EA விளையாட்டுகள் அந்த செப்டம்பர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கின்றன. இது ஒரு மரபாகவே மாறிவிட்டது. அந்த பிரஸ் ஸ்டார்ட் கடைசியாக ஒலிக்கையில் நாம் எதிர்பார்க்கும் அது ஒரு புதிய கால்பந்து பருவத்தின் தொடக்கம். FC 26 PS5, PS4, Xbox Series X/S, Xbox One, PC மற்றும் புதிய Nintendo Switch 2 வரை ஆதரிக்கும் என்று தகவல்கள் சொல்கின்றன.
இந்த ஸ்விட்ச் 2 FIFA FC வரலாற்றிலேயே முதல் முறையாக மேலதிக பவர் கொண்ட ஹேண்ட்ஹெல்ட் கன்சோலாக இருப்பதால் EA அது மீது தங்களின் முழு கவனத்தையும் செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி இன்னும் பின்னலாகவே உள்ளது. PC மற்றும் கன்சோல் இடையே கிராஸ் பிளே இருக்குமா இல்லையா? முற்றிலும் இல்லை. எனவேதான் சமூக ஊடகங்களில் மிகுந்த விமர்சனங்கள். இதில் ஃபேர் பிளே குறைவாக இருப்பதாக முந்தைய ஆட்டங்களில் பலர் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். ஆனாலும் EA இப்போது வரை மௌனம்தான். விலை மாற்றம் இல்லை என்பது EA CFO ஸ்டூவர்ட் கேன்ஃபீல்டு கூறிய தகவலால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. PS5, Xbox Series X by S, PCக்கு $69.99, பழைய ஜெனரேஷன்கள் மற்றும் ஸ்விட்ச் 2க்கு $59.99 என்றே இருக்கப் போகிறது. அல்டிமேட் எடிஷன் பக்கம் போனால் பழைய வழியிலேயே $99.99 என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்குள் இருக்கும் போனஸஸ் தான் பிரமாதம். 4600 FC பாயிண்ட்ஸ், 7 நாட்கள் ஏர்லி ஆக்சஸ், பிளேயர் எவல்யூஷன் ஸ்லாட், ஹீரோ பிளேயர் ஐட்டம்ஸ் மற்றும் FC 24ற்கான அன்ட்ரேடபிள் கண்டென்ட் வரிசை. FC 25இல் வாங்கியவர்களுக்கு அது ஒரு நாஸ்டால்ஜிக் கிராஸ் ஓவர் மாதிரியே இருக்கும். இந்த முறை ரஷ் மோட் எனும் FC 25இல் அறிமுகமான சவால்மிக்க மோடை எடுத்து EA அதை மேலதிக துல்லியத்துடன் பரபரப்புடன் கொண்டுவர இருப்பதாக லீக்ஸ் தெரிவிக்கின்றன. இது செய்திகளை பார்ப்பதற்கே பதட்டம் என்ற வகையில் உள்ளது. அதோடு டிரான்ஸ்ஃபர் நெகோசியேஷன்ஸ் மற்றும் கிளப் இன்டராக்ஷன்ஸ் மேலும் உண்மையுணர்வாக இருக்கும் என்றும் ஃபிஃப்த் பிளே மற்றும் ரீஃபிஃபா போன்ற லீக் பேஸ்டு செய்திகள் கூறுகின்றன. கிளப் டைரக்டர்ஸை நேரில் சந்தித்து பேசுவது போல ஒரு சிஸ்டம் உருவாக வாய்ப்பிருக்கின்றது. ஃபுட்பால் மேனேஜர் டச்சை EA இன்னும் நெருக்கமாக கொண்டுவர முயற்சி செய்கிறது போல. கேரியர் மோட், அது என்றுமே ஹார்ட்கோர் பாசம் கொண்ட மோடுதான். அந்த பிளேயர் கேரியரில் 3 ஐகான்ஸ், பிளேயர் பர்சனாலிட்டி பாயிண்ட்ஸ் மற்றும் 5 ஸ்டார் கோச் அண்ட் யூத் ஸ்கவுட் என்பதை EA அல்டிமேட் எடிஷனில் வைத்திருக்கிறது. இது மிக பெரிய ஆதாயமாக இருக்கும். ஒரே கால்பந்து வீரன் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டும் நாயகனாகும் பயணம். இது எல்லாமே EA எப்போதும் சாயும் பேலன்ஸ் மிதப்பில் நடந்து செல்லும் புதைப்பு. புதிய அம்சங்களை வழங்குவது, பழைய ஆனந்தங்களை இழக்காமல். ஆனால் ஃபேன்ஸ் அதில் நிச்சயமாக பரபரப்புடன் இருக்கிறார்கள். அந்த கதையில் இன்னும் கூட ஒரு ரகசியம் உள்ளது. ரிவீல் ஈவென்ட் எனும் கேம் ரிவீல் வரும் மே மாதத்தில் நடந்துவிட்டது என்றொரு குறிப்பும் உள்ளது. ஆனால் EA அதை பதிவு செய்துவிட்டு நிறைய விஷயங்களை வெளியிடாமல் வைத்திருக்கின்றன. இந்த விளையாட்டு உங்களை புதிதாக தொடும் நேரம் நிச்சயமாக வரப்போகிறது. பக்கத்தில் நண்பர்கள் முன்னோடியாக கண்ட்ரோலர் பிடிக்கும் அந்த நேரம், அல்டிமேட் டீமில் 82 ரேர் கோல்டை ஒரு ஹீரோ வாக் அவுட்டாக பார்க்கும் அந்த ஸ்பிளிட் செகண்ட். நம்மில் பலருக்கு இது ஒரு விளையாட்டு இல்ல, இது ஒரு மனநிலை, ஒரு வழக்கம், ஒரு உணர்ச்சி. FC 26 அதனை மீண்டும் உறுதி செய்ய போகிறது. புதிய அம்சங்கள் இருக்கட்டும், பழைய பிழைகள் திருத்தப்படட்டும். ஒரு புது பருவம், புது பந்துகளோடு மீண்டும் சுழற்சி தொடங்க போகிறது. பரபரப்பும் எதிர்பார்ப்பும் கலந்த அந்த இரவில் FC 26 டிஸ்க் இன்சர்ட் அல்லது டிஜிட்டல் ப்ரீலோட் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த EA ஸ்போர்ட்ஸ் இட்ஸ் இன் த கேம் என்று ஒலிக்கும் வாய்ஸ் நம்மை மீண்டும் குழந்தையாக மாற்றும். இதுவேதான் கால்பந்து என்ற மரபு. EAயின் வரலாறு, நம்மை தொட்ட ஒவ்வொரு பந்து கொட்டும் தடமும் சேர்ந்த ஒரு புனைவுறு காவியம். FC 26 வருகிறது. உங்கள் காலில் மீண்டும் பந்தும் கனவும்.